உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆனாலும் காடு அழிய கல்மழை பெய்யும். அந்த நகரம் மகா தாழ்வாய் தாழ்ந்து போம். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். சோதரம் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் பாக்கியவான்கள், பெற்றுக்கொண்டால் பாக்கியவான்கள். தீர்க்கதரிசன புத்தகத்தில் தொடங்கும் போது ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் தேவ ரகசியத்தை இங்கே தொடங்குகிறார். முதல்ல ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும். வாசிங்க மறுபடியும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும், உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். கவனிங்க, சொல்லுங்க. இது ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்கிறார், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும். there is no change. இது ஒரு தேவ ரகசியமும் தீர்க்கதரிசனமா இருக்கிறது. உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் வரைக்கும் அது அப்படியே இருக்கும். அப்படின்னா வனாந்தரமாவே இருக்கும், மாற்றம் காணாமல் இருக்கும், மாற்றப்படாமல் இருக்கும், வனாந்தரம் அப்படிதான் இருக்கும். அதனாலதான் பாஸ்ட் அடிக்கடி ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றாரு? ஜெபம் பண்ணும் போது அவருடைய முகரூபம் மாறிட்டு, அவருடைய உள்ள மாறிட்டு, சூழ்நிலை மாறிட்டு, நீங்க ஜெபம் பண்ணாம ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். அதனாலதான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஆட்கள். தன் வழியிலே போய் கெட்டு போறாங்க, தன் வழியிலே நஷ்டப்படுறாங்க, தன் வழியிலே போய் மாட்டிக்கொள்றாங்க, தன் வழியிலே போய் தனக்கு சரிங்கிற வழியில போய் 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 மாட்டிக்குவாங்க. அதனாலதான் வேதம் சொல்கிறது, தன் பலத்தை நம்புகிறவன் விழுவான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நாம் பொதுவாக ஒரு காரியத்தை எந்த ஒரு இடம், நிறைய வழக்குகளை நடத்தியிருக்கோம், கேஸு, பிள்ளையுடைய படிப்பு, எங்கெங்கேயோ பல இடங்களுக்கு இதெல்லாம் தாண்டும் போது அதிக நேரம் ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறது உண்டு. சொல்லுங்க ஆமென். ஜெபிக்கும் போது எப்படி பாஸ்டர் அற்புதம் நடக்கும்? உங்களுக்கு தேவையானவைகளை ஒன்றொன்றா உங்களிடத்துல கூட்டி சேர்ப்பார் ஆண்டவர். அது ஒரு அனுபவம். சொல்லுங்க ஆமென். நீங்க ஆண்டவருடைய முகத்தை தேடி ஜெபம் பண்ணி கண்ணீரோடு அழுது புலம்பி மன்றாடி ஜெபிக்கிற வேளையில நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற காரியங்களுக்கு சரியான காரியங்களை ஒன்னொன்னா உங்களை தேடி ஒவ்வொரு தகவலா வரும். சொல்லுங்க அல்லேலூயா. நான் அதை எல்லா நேரங்களிலும் அதை நான் கண்டு வருகிறேன். சமீபத்தில் இந்த இதுக்கு கூட அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், லட்சக்கணக்கான ரூபா அந்த புரட்டிக்கிட்டு இருக்கு. இதில் ஆனால் காலை தோறும் ஜெபிப்பேன், இரவு பண்ணுற ஆண்டவர் இந்த காரியங்களை அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நகரணுமேன்னு. கடந்த முறை கூட ஒரு சாட்சி சொன்னேன், ஒரு 3 வாரங்கள் அவரை ஏயை பார்க்கணும், அந்த ஏடியை பார்க்கணும், ஜெபம் பண்ணி அதை அன்னைக்கு போகணும்னு எல்லாம் ரெடி பண்ணுவேன். தேவன் தடுப்பார். இன்னைக்கு அடுத்த வாரம் இதை போய் ரெடி பண்ணணும், அதை பார்க்கணும், ரெடி பண்ணணும். 3 வாரங்களா எல்லாம் ரெடி, வண்டியை கிளப்போன்னு பார்த்தா ஆண்டவருடைய தடுத்தல் அப்படின்னு. என்னப்பா இது முடியுது இல்லையே, ஸ்தோத்திரம். அப்புறம் 3வது வாரம் ஒரு இடத்துக்கு போகிறேன். அங்கே ஒரு அதிகாரி, லஞ்சம் வாங்காத அதிகாரி, எனக்கு தோதான அதிகாரி அங்கே வர்றார், ஏடி ஆஃபீஸ். 3 வாரம் ஆண்டவர் தடுக்கிறார். கண்ணீரோட ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் இது எப்படி இருக்குது, அடுத்த இடத்த நோக்கி நகர்த்தணும், என்ன பண்ணுறது அப்படின்னு. 3 வாரம் மன்றாடி ஜெபம் பண்ணி தேவனுக்கு ஆராதனை செய்து காலையில் அப்படி இரவு பகல ஜெபம் பண்ணுறேன். தேவன் தடுக்கிறது தெரியுது. அப்போ குறிப்பிட்ட இடத்துல நீ இப்போ போன அப்புறம் போகிறேன். போகும்போது அவர் அந்த அலுவலகத்துக்கு உள்ளவர் கிடையாது, வேற அலுவலகத்தோட வேற ஊரில் ஒரு அதிகாரி, பெரிய அதிகாரி, டிக்கு சமமானவர் அங்கே வர்றார். வந்திருக்கிறார். நாங்கள் போய் நிற்கிறோம். தற்செயலாக பேசுகிற மாதிரி பேசும்போது அவர் கூப்பிட்டு எனக்கு தேவையான எல்லா விவரத்தையும் கடன்னு சொல்கிறேன். இப்படி போகணும், அப்படி போகணும், இது இங்கே பார்க்கணும், இந்த செய்யணும், என்ன செய்யணும், இது நீங்கள் இப்படி பண்ணணும், இங்கே போகக்கூடாது, நீங்கள் ஊரை லஞ்சம் வாங்குவாங்க, நம்பர் கொடுத்துறாதீங்க, இவனை போய் நீங்கள் பார்க்க வேண்டிய ஆளை பார்த்தீங்கன்னா இதை காலி பண்ணி விட்டுருவான், என்னென்னமோ சொல்கிறார். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கும் சொன்னார். என்னோட கூட வந்திருந்த இன்னொரு ஐயா, அவர் 2 போர், அவருக்கு ஒரு 12 ஏக்கர் 2 போரை போட்டுட்டு அவர் அலைகிறார். அவர்கிட்ட மாங்குடி பக்கம் அவர் சொல்கிறார், நான் அவருக்கு 2000 கொடுத்தேன், வரிசையாக சொன்னார். சொல்லிட்டு இந்த அதிகாரி சொன்ன தகவல் எதுவுமே அவருக்கு போகல. அவர் காசு கொடுத்து வாங்குறது தான் குறியா இருக்கார் அந்த 12 ஏக்கர் உள்ள. எனக்கு தான் இந்த தகவல் தேவை. அவர் கிளியரா இப்படி சொல்லி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது தெளிவாக சொன்னார். எனக்கு உண்மையாகவே தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பினார். நான் குறித்த நேரத்தில் 3 வாரம் அங்கே போயிருந்தேன்னா என்னை சுற்றி விட்டுருப்பான். ஏது முக்கியமானதுன்னா முதல்ல ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு, கர்த்தர் இடத்துல சரணடை. சொல்லுங்க ஆமென். கர்த்தர் இடத்துல உனக்கு கண்ணீரை விடு, மன்றாடு, பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதலுக்கு கெஞ்சு, தேவனுக்கு ஆராதனை செய்து ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடு. சொல்லுங்க ஆமென். அவர் என்ன செய்யணும், யாரை செய்யணும், எப்போ யாரை தள்ளணும், யாரை சேர்க்கணும், இந்த வேலையெல்லாம் ஆண்டவர் செஞ்சிருவார்.
அது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சொல்லுங்க ஆமென். நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை விட்டுட்டு தான் இன்னும் எல்லா இடத்துக்கும் ஓடுறோம். தேவனுடைய பிரசன்னத்தை தள்ளிட்டு மச்சான் உதவாரா, மாமன் உதவாரா, அந்த சிநேகிதர் உதவாரா, இது ஆண்டவர் நமக்கு சொல்லல. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் இது முக்கியமானதுன்னா, நம்முடைய தேட வேண்டிய இடமே கர்த்தருடைய சமூகம். சொல்லுங்க ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சமூகம். இருதயத்தை தாழ்த்தி மன்றாடி ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நம்மிடமாய் நெருங்குகிறார். தேவன் நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம சாட்சியா சொல்லிட்டே போகலாம். பெரிய கஷ்டங்கிறது தேவனுக்கு ஒண்ணும் கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ முதல் குறிப்பு, அதில் பெரிய மகிமை ஆண்டவர் சொல்கிறார், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும். சொல்லுங்க ஆமென். அப்படியே இருக்கும்னா அது ஒரு ப்ராக்ரஸும் வராது, ஒரு முன்னேற்றம் வராது. உன்னதத்திலிருந்து ஆவி உண்மையில் ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும். இது ஏசாயாவை கொண்டு ஆண்டவர் சொல்கிறார். மீண்டும் ஒரு தடவை வாசித்து தொடர்ந்து வாசிக்க போறோம். வாசிங்க. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். பாருங்க, வனாந்திரத்தை செழிப்பாக மாத்துறதுக்கு கொஞ்சம் ஜோக்கா நினைச்சுக்கிறாதீங்க, நிமிந்து பாருங்க, என்னோட கோஆபரேட் பண்ணுங்க. வனாந்திரத்தை செழிப்பா மாத்துறதுக்கு என்ன பாஸ்டர் செய்யணும்? உழுகணும். சொல்லுங்க. தண்ணி பாய்ச்சணும், களையெல்லாம் எடுக்கணும், உரம் போடணும். இன்னும் பைபிள் நிறைய சொல்லப்பட்டு கல்லெல்லாம் பொறுக்கணும், வேலி அடைக்கணும், நிறைய சொல்ற. ஏசாயாவில் சொல்றார், கல்லெல்லாம் பொறுக்கணும். கல்லெல்லாம் அது நிலத்தை பாழாக்கிட்டு முழுக முடியாது, உழுகணும், நிலத்தை பண்படுத்தணும், கல்லெல்லாம் பொறுக்கணும், வேலி அடைக்கணும், நிறைய வேலை சொல்றார். ஆனா இதை இந்த இடத்துல சொல்லாம ஆண்டவர் வேற சொல்றார். இதுதான் விசுவாசிக்குள்ள தேவ மகிமை. உலக பிரகாரமாக ஒரு நிலம் வனாந்திரத்தை, நம்ம போறோம், ஒரு வனாந்திரத்தை நீங்கள் செழிப்பா மாற்றணும்னா வேலி அடைக்கணும், உழுகணும், கல்லெல்லாம் பொறுக்கணும், மண் வளம் பார்க்கணும். ஒருவேளை மண்ணு சரியில்லைன்னா வேற கொஞ்சம் மண்ணை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணணும், கரம்ப மண்ணை. டிராக்டரா ஒரு 15-20 வண்டி உரத்தை போட்டு உழுது அந்த மண்ணை கொஞ்சம் ஃபெர்டிலைஸ் பண்ணணும், வளப்படுத்தணும். சரியா? சொல்லுங்க ஆமென். நம்ம அதை தான் செய்வோம், நம்ம செய்யறது அதை தான் செய்வோம். ஆனா ஆண்டவர் இங்க வேற சொல்றார். இதுதான் டிவைன் பிளெஸிங்ஸ். ப்ளீஸ் லிசன், டிவைன் பிளெஸிங்ஸ். ஆண்டவர் சொல்லும்போது உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் அந்த வனாந்தரம் அப்படிதான் இருக்கும், அது வனாந்தரமா தான் இருக்கும். அதனாலதான் வாஞ்சையுள்ள ஜெபங்கள் உங்களை உருவாக்கும். சொல்லுங்க ஆமென். மந்திர புஸ்தகத்தை எழுதிக்கிட்டார்ல, இந்த மாதிரி எல்லாம் வேலைக்கு ஆகாது. மந்திரம் வாசிக்கிறக்கா அவர் ஹெட் மாஸ்டரா வந்து நின்றுட்டு இருக்காரு, மனப்பாடம் பண்ணதை சொல்லுன்னு. மனப்பாடம் பண்ணது ஒப்புவின்னு ஒரு ஹெட் மாஸ்டரா வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. இங்க தேவரீர் ஆண்டவரே சகல எனக்கே மறந்து போச்சு. நிறைய சின்ன குறிப்பிடம், பெரிய குறிப்பிடம், பாவம் மன்னிப்பு, எவ்வளவு மந்திரம் படிச்சேன் மறந்து போச்சு. வாஞ்சையும் தாகம் உள்ள ஆத்துமாக்கள் மேல ஆண்டவர் அசைவாடுகிறார். அது மிக முக்கியம். அது நீங்க தான் ஆண்டவர்கிட்ட நெருங்கி சேரணும். சொல்லுங்க அல்லேலூயா. தேவ ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். தெய்வ வசனம் சொல்கிறது, உன்னதத்திலிருந்து அப்படியே ஆவி மழையாய் ஊற்றப்படும். அந்த மழையாய் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுற வரைக்கும் அந்த வனாந்தரம் மாறாது, அந்த வனாந்தரம் மாறாது. அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு என்ன ஆகும்னா, அங்கே ஆண்டவர் மகிமையான காரியங்களை நிகழ்த்துகிறார். இதுதான் நம்முடைய விசுவாசம். பரிசுத்த ஆவியானவர் அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகுதான் நடக்குது. தொடர்ந்து வாசிங்க பாப்போம். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி ஒன்னொன்னா பார்ப்போம். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறதுக்கும் இதுக்கு என்ன பாஸ்டர்? மகிமையான அற்புதங்கள் நடக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய கிரியைகளை நடப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் பைபிள் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், துணையாளர்னு சொல்றார், பலப்படுத்துகிறவர்னு சொல்கிறார், உனக்குள்ள இருந்து பரிந்து பேசுகிறவர்னு சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்குள்ள இருந்து ஜெபிக்கிறவர். அதனாலதான் பரிசுத்த ஆவி நிரம்பி ஜெபிக்கணும், அணைச்சிடக்கூடாது. நமக்கு பிரச்சனை கூடும் போதும் ஜெபம் குறைஞ்சிடும், சந்தோஷம் கூடும் போதும் ஜெபம் குறைஞ்சிடும். இது ரெண்டுமே டேஞ்சரான நிலைமை. எல்லாம் கொழு இருக்கு பாஸ்டர், ஜெபம் குறைஞ்சிடும். ஜெப குறிப்பே இல்லை பாஸ்டர். ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப முள்ள உடைஞ்சு, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், வாழ எனக்கு ஒன்றும் பிடிக்கல, போதும் ஆண்டவர், எல்லா பக்கமும் இருட்டா இருக்கு, எல்லா பக்கமும் பிரச்சனையா இருக்கு, என்னால் சமாளிக்க முடியல, எனக்கு உயிரோடு இருக்கவே விருப்பம் இல்லை, எனக்கு உயிரோடு இருக்கவே எனக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே, என்னை எடுத்துக்கிட்டா தேவையில்லை ஆண்டவரே. சொல்லுங்க ஆமென். ரொம்ப உத்தரவு, ரொம்ப பாடு. அப்ப இந்த ஜெபம் வரும். கொழுன்னு நல்ல ஆசீர்வாதம் கொட்டி கிடக்கும் போது நமக்கு ஜெபம் வராது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டுமே டேஞ்சரான சூழ்நிலை. பரிசுத்த ஆவியானவர் இதை ஆண்டவர் சொல்லும்போது, ஆவி கர்த்தருடைய மக்கள் ஜெபத்தை ஆவியில் நிரம்பி, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரா, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஜெபத்தை விடாதீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆவியில் நிரம்பி பரிசுத்த ஆவிக்குள்ளாக்கப்பட்டு ஜெபிங்க. அது அற்புதத்தை உங்களுக்குள்ள இருந்து அவர் பரிந்து பேசுகிறார். உங்களுக்குள்ள இருந்து ஆண்டவருடைய ஆவி பரிந்து பேசுகிறார். தான் பேசுகிறது இன்னதென்று அவன் அறிய மாட்டான். சொல்லுங்க ஆமென். அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அவன் பேசுகிறதை மற்றவன் அறிய மாட்டான். பவுல் சொல்லுகிறான் கொரிந்தியருடைய புத்தகத்தில், அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான், அவன் பேசுகிறதை மற்றவன் அறிய மாட்டான். அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். சொல்லுங்க ஆமென். தனக்குத்தானே.
தனக்குத்தானே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்நிய பாஷைகள் வரங்கள், இது அவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தேவனோட ரகசியங்களை பேசுகிறான். உனக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. அதனாலதான் ஜெப அறையில சொல்லுங்க, அவன் தனியா ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணு. அதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். ஆண்டவரிடத்துல நேரம் செலவிடணும். அந்நிய பாஷையில ஜெபிங்க. அந்நிய பாஷை வர இல்லைனாலும் ஜெபம் பண்ணுங்க. உள்ளம் உடைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயம் நிரப்பப்படும் மட்டும் ஜெபம் பண்ணுங்க. அந்த தேவனுடைய மகிமை சொல்லுகிறது. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு உன்னை குழப்பறதான் பிசாசுடைய வேலை. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு உன்னை குழப்பறதுதான் பேயுடைய வேலை. அதுதான் இங்க இருட்டு அடிக்கிறது காரணமே. விசுவாசத்தின் மூலமா தான் தேவன் இதை செயல்படுத்துகிறார். இதுக்கு அதுக்கு என்ன பாஸ்டர்? அதுதான். அதே ஏசாயாவுடைய புத்தகத்தில் வாசிக்கிறோம், அந்நிய பாஷையினாலும் பரியாச உதடுகளினாலும் இந்த ஜனத்தோட பேசுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சொல்லுங்க ஆமென். அந்நிய பாஷையின் மூலமாகவும் பரியாச உதடுகளின் மூலமாகவும் இந்த ஜனத்தோட பேசுவேன் என்று சொல்கிறார். இதுவே இளைப்படைந்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். கவனிக்கல, சொல்லுங்க ஆமென். இளைச்சு போயிருக்கிறான் ஒருத்தன். இது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க. இளைப்படைஞ்சிட்டான், ஏற்கனவே ஏதோ ஒரு விதத்தில் இளைப்படைஞ்சிட்டான், டயர்ட் ஆயிட்டான். சரீரத்தில் இருக்கலாம், பொருளாதாரத்தில் இருக்கலாம், அவன் எல்லாம் நொடிச்சு போய் இளைப்படைந்தவனாக இருக்கலாம். ஏசாயாவை கொண்டு ஆண்டவர் சொல்கிறார், இளைப்படைந்தவனுக்கு இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல் என்று கர்த்தர் சொன்னாலும் இவர்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். என்ன செய்கிறார்களா? அப்ப பரிசுத்த ஆவி யோவேல் தீர்க்கதரிசி மூலமா தான் பரிசுத்த ஆவியின் காலம் ஊற்றப்படுது, சொல்லப்படுது. தீர்க்க தரிசனம் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமா, இதை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாவே ஆண்டவர் சொல்லிட்டார் முந்தியே. பரியாச உதடு. என்ன உதடு? ஆமா, இன்னைக்கு நீங்க போய் அந்நிய பாஷையில பேசினா மற்றவன் பரியாசம் பண்ண போறானே. அறியாதவனை பத்தி என்ன பிரச்சனை? ஸ்டாமரிங் டங்ஸ் அண்ட் லிப்ஸ் இருக்கு. அந்நிய பாஷையிலும் பரியாச உதடுகளினாலும் இந்த ஜனத்தோட ஆண்டவர் பேசுவார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிங்க பார்ப்போம். எத்தனாவது அதிகாரம், எத்தனாவது வசனம்? சீக்கிரம் 28:11 பைபிளை திருப்புங்க. ஏசாயா 28:11. இதே வார்த்தையை கொரிந்து புத்தகத்தில் பரிசுத்த பவுல் சுட்டி காட்டுகிறான். பரிசுத்த ஆவியின் மகிமையும் வரங்களையும் பற்றி, பரிசுத்த ஆவியானுடைய வரங்களும் கிரியைகளையும் பற்றி பரிசுத்த பவுல் கொரிந்து புத்தகத்தில் இதே வார்த்தையை சொல்றார். வாசிங்க இப்ப. பரியாச உதடுகளினாலும், பாருங்க, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இந்த ஜனத்தோட பேசுவார். எந்த ஜனத்தோட? இஸ்ரவேல் ஜனத்தோட, கர்த்தருக்கு பயந்த ஜனத்தோட. அந்நிய பாஷையின் மூலமாகவும் பரியாச உதடுகளின் மூலமாகவும் இந்த ஜனத்தோட ஆண்டவர் பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். நிமிர்ந்து பார்க்கிறீங்களா? சொல்லுங்க. இந்த நாள்ல ரொம்ப தூசணமா தூசிக்கிறான் யூடியூப்ல. அதுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத நிறைய பேர் பிரதர் அசெம்பிளி மாதிரி கூட்டங்கள் அவங்களும் தூசிக்கிறாங்க. பரிசுத்த ஆவியை பற்றி அறியாதவர்களும் பெற்றுக்கொள்ளாதவர்களும் அந்நிய பாஷையை பற்றி பேசி தூசிக்கிறாங்க. கூட்டம் கூட்டமாக கிளம்பியிருக்கு. அதை பற்றி எல்லாம் பெற்றுக்கொண்டவனுக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. குழந்தையை பெற்றவளுக்கு தான் அந்த அனுபவம் தெரியும். குழந்தையை பெற்றவளுக்கு அனுபவம் தெரியும், குழந்தையை பெறாதவளுக்கு அந்த அனுபவம் தெரியாது. அது ஒரு அனுபவம், தேவனோடு பரிசுத்த ஆவியின் மூலமாய் நிரப்பப்பட்ட அனுபவம். இது ஆண்டவர் ஏசாயா மூலமா சொல்றார். இன்னும் ஒரு தடவை வாசிங்க பார்ப்போம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் அதான் நிறைவேறிட்டு இருக்கு. இன்னைக்குமே எத்தனையோ பிரதர் அசெம்பிளிலாம் பிடிவாதமா இருப்பாங்க. சிஎஸ்சி பிடிவாதம், டிஎல்சி பிடிவாதம், ரோமன் கத்தோலிக் பிடிவாதம். செய்யக்கூடாதுன்னு செய்யற சிலையை போய் கும்பிட்டு இருக்கிறான். வணங்காத விக்கிரக ஆராதனை, நரகத்துக்கு போவேன். மனுஷன் கையினால செஞ்ச அந்த உருவங்களை, சிலைகளை பெயிண்ட் அடிச்சு அதை போய் கும்பிடாது. அது வாயிருந்து பேசாது, கண் இருந்து காணாது, கால் இருந்து நடக்காது. அதை செய்கிறவர்கள் வணங்குறவர்கள் அதை போலவே இருக்கிறார்கள். விக்கிரக ஆராதனைக்காரன் நரக ஆக்கினில தள்ளப்படுவான். கர்த்தர் சொல்றார். யாத்ராம் 20 சொல்றார், வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்றார், கொரிந்து புத்தகத்துல சொல்றார், யோவான் 20 சொல்றார். எல்லா இடத்துலையும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் 2ஆம் மரணமாகி அக்கினியின் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். இவ்வளவு சொன்ன பிறகு போய் என்னதான் செய்யறான்? தூபம் காட்டி மெழுதிரி ஏற்றி ஊதுவத்தி பத்த வச்சு சாம்பிராணியை போட்டு அச்சிஸ்ட் அந்தோனியாரேன்னு பின்னாடி கூடாதுன்னு சொல்றத மனுஷன் போய் நின்று செய்யறான். பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். பரிசுத்த ஆவியானுடைய வழிகளுக்கும் அபிஷேகத்துக்கும் எதிர்த்து நிற்கிறார்கள். நரகத்துக்கு போற வரைக்கும் பிசாசுகள் அப்படிதான் கொண்டு போகும். ஆனா தேவன் இங்கே சொல்லுகிறார், இளைப்படைந்தவனுக்கு எது இளைப்பாறுதல்? தேவன் சொல்றாரு, இளைப்படைந்தவனுக்கு இதுதான் இளைப்பாறுதல். இளைத்து போன மனுஷனுக்கு இதுதான் ஆறுதல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் கேட்க மாட்டோம் என்கிறார். அவர்கள் என்ன செய்கிறார்களா? அபிஷேகம் பெற்ற மனுஷன் பாக்கியவான், கர்த்தர் உனக்குள்ள கொடுத்தது மகிமை. எத்தனையோ தரிசனங்கள் உண்டாகுது, வழி நடத்துறார் ஆண்டவர் படிப்படியா. அதனாலதான் சொல்லுவோம், தீர்க்க தரிசன வரங்களை நாடுகள் சொல்றார். அந்நிய பாஷைகளை பேசுகிறதுக்கு தடை பண்ணாதுங்கள். சொல்லுங்காமே, அந்நிய பாஷையில பேசுறதுக்கு தடை பண்ணாத. பரிசுத்த ஆவி நிரம்பி ஜெபம் பண்ணு. வீட்டில் அபிஷேகம் பெற்ற பாக்கியவான்கள் தாகத்தோடு அபிஷேகம் பண்ணார உடனே ஆண்டவர் வீட்டில் அபிஷேகம் பண்ணு, ஜெபம் பண்ணு. சபையில் வந்துட்டோம், உனக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், பரிந்து பேசுகிறார், ரகசியங்களை பேசுகிறார். சொல்லுங்காமே, உங்களுக்கு விசுவாசம் வேணும். தேவனுடைய மகிமை காணப்படும்படியான விசுவாசம் வேணும். அப்போ இந்த இடத்துல
அந்நிய பாஷையினாலும் பரியாச உதடுகளினாலும் இந்த ஜனத்தோட ஆண்டவர் பேசுவார். இளைத்தவனுக்கு இளைப்படைந்தவனுக்கு இதுவே இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அவர்களோ கேட்க மாட்டோம் என்கிறார். பாருங்கள், ஜெபத்துல ஒரு மகிமை என்ன விளங்குற, நீங்க நல்ல கண்ணீரோட உங்களை முழுசா ஒப்பு கொடுத்து உங்களை சுத்திகரித்து பரிசுத்த ஆவி நிரம்பி ஜெபிக்கும் போது முதல்ல உங்களை ஆத்துமாவில் பலன் வரும். சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் ரெண்டாவது தான் வரும். முதல்ல நடக்கிறது என்னன்னா, நம்முடைய ஆத்துமாவில் தெய்வ பிரசன்னம், தேவனுடைய மகிமை, சொல்லுங்க ஆமென், ஆண்டவருடைய ஆலோசனை, வழி நடத்துதல் எல்லாம் உண்டாகும். அது சரீர பிரகாரமா அப்புறம் வெளிப்படும், சரீர பிரகாரமா அப்புறம் வெளிப்படும். ஆண்டவர் தொடங்குறது முதல்ல இதுவே ஆறுதல், இதுவே இளைப்பாறுதல், சொல்லுங்க ஆமென். அதுக்கு பிறகு அவருடைய மகிமை வெளிப்படும். இதே வார்த்தையை புதிய ஏற்பாட்டிலையும் வாசிக்கிறோம். வாசிப்போமா? எத்தனாவது அதிகாரம் வாசிங்க? கொரிந்தியர் புத்தகம் 14:20 பைபிளை திருப்புங்க. பழைய ஏற்பாட்டின் அதே தீர்க்க தரிசனம் தான் இங்க சொல்றார் பரிசுத்த பவுல். கொரிந்தியருடைய புத்தகம் 1 கொரிந்தியர் 14:20 வாசிங்க. சகோதரரே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். மறுபாஷைக்காரராலும், பாருங்க, மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. அப்படி இருக்க சத்தமா சொல்லுங்க ஆமென். இந்த தீர்க்க தரிசனத்தை தான் பவுல் இங்க சொல்றார். அப்ப பரிசுத்த ஆவியில் நிரம்பி சொல்லுங்க ஆமென் ஜெபிங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் முதல் அஸ்திவாரம் பரிசுத்த ஆவிக்குள்ளாக்கப்பட்டு ஜெபம் பண்றதா. இதை ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவிக்குள்ளாக்கப்பட்டு ஜெபிங்க, சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நான் இன்னும் பெற்றுக்கொள்ள பாஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாகத்தோடு போய் ஒரு மொட்டை மாடி இருக்குல்ல ஜெபம் பண்ணுங்க. அது அருமையான தினகரன் அவர் சொல்லுவார், சாட்சி சொல்லும்போது. அவர் பேங்க்ல, டிஜிஎஸ் தினகரன் பேங்க்ல தான் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் வேலை இல்லாத நாட்கள், ரொம்ப பிரச்சனை, ஏதோ சரீர வியாதிகள், வாலிபனாக இருக்கும்போது தற்கொலைக்கு ஓடி இருக்கிறார். தற்கொலை செய்ய ஓடி ரயில்வே பக்கம் ஓடி அப்புறம் ஒரு பெரிய சாட்சி சொல்வார், எனக்கு மறந்துடுச்சு. தேவன் அவரை அந்த தற்கொலையிலிருந்து காப்பாற்றினார், தற்கொலை பண்ணிக்காமல் காப்பாற்றினார். பிறகுதான் அவருக்கு வங்கியில் வேலை கிடைத்தது. அதிலிருந்து ஆண்டவருடைய அன்பை ருசித்து பிறருக்கு சுவிசேஷம் சொல்லி அப்படி உடனேவா டிஜிஎஸ் தினகர் ஓகோன்னு கொடி கட்டினார் இல்லை. அப்புறம் வேலை கிடைச்சி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து கொண்டே இருந்தார். சொல்லும்போது சொல்கிறார், ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், இல்லைன்னா நான் சாகுறேன், என்னை எடுத்துக்கொள்ளும், நான் ஊழியம் செய்யணுமே, பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் என் பாத்திரத்தை, என் இருதயத்தை நிரப்பும். நான் தாகத்தோடு ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். தேவன் ஒரு நாள் என்னை நிரப்பினார், சொல்லுங்க ஆமென். ஒரு நாள் என்னை அபிஷேகத்தினால் நிரப்பினார். அதுக்கு பிறகு வரங்களெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார், அவர் வழி நடத்தினார். பெரிய ஊழியங்கள் அவரால் செய்ய முடிந்தது. தொடக்கம் எது? தொடக்கம் என்னது? ஆவி ஊற்றப்படும் மட்டும், கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் அது வனாந்திரமாக தான் இருக்கும். அந்த வனாந்திரத்தில் ஒன்றும் முளைக்காது, அந்த வனாந்திரத்தில் வயல்வெளியாக அது மாறாது, சொல்லுங்க ஆமென். அது ஆண்டவர் சொல்கிறார், வனாந்திரம் வயல்வெளியாக மாறும். இதை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் இந்த பூமியில பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசு சொல்கிறார் யோவான் சுவிசேஷத்துல, நான் போய் என் பிதாவினிடத்திற்கு போன பின்பு நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அனுப்புவேன், சொல்லுங்க அல்லேலூயா. என் பிதாவினிடத்திற்கு நான் போய் தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். தேற்றரவாளனாகிய தேற்றரவாளன், கம்ஃபர்டர் இருக்கு ஆங்கிலத்தில். யாரை தேற்றுகிறார்? விசுவாசியை தேற்றுகிறார். விசுவாசியை தேற்றுகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர். இந்த நாட்களில் எவ்வளோ பேர் தெரியுமா சிறைச்சாலையில் இருக்கிறாங்க? சிறைச்சாலையில் சீனாவில், வடகொரியாவில், ரஷ்யாவில், வியட்நாம், இது மாதிரி சவுதி அரேபியா, பைபிளே வச்சுக்கூடாது, பைபிளே வச்சுக்கூடாது. எத்தனை இடங்களில் கிறிஸ்தவர்கள் சிறைச்சாலையில் கிடக்கிறார்கள் தெரியுமா? தயவு செய்து படுவேதனையில் பரம வெற்றின்னு நம்ம ஒரு புத்தகம் நல்லா படிங்க. நம்ம படுற துயரம்லாம் ஒன்றுமே கிடையாது. படுவேதனையில் பரம வெற்றி அப்படிங்கிற புத்தகம் சபையில் எல்லாருக்கும் கொடுத்தோம். ரிச்சர்ட் உம்ரன் எத்தனையோ ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருட்டில் இருந்தவர், பாஸ்டராக இருந்து அப்படியே மனைவியை பிரித்து அந்த கொண்டு போய் ஜெயிலில் அடித்து பிள்ளையெல்லாம் ரோட்டில் தெரிஞ்சு, அது படிக்கவே முடியாது அந்த புத்தகம்லாம், சொல்லுங்காமே. அது பாஸ்டர் அவரை பிரித்து எத்தனையோ ஆண்டுகள் தனி சிறை, இருட்டு குடஞ்சி சதையை எடுத்து ஐஸ் பெட்டிக்குள்ளே வச்சு எடுத்து எப்படியாயிலும் இயேசுவை மறுதளிச்சுட்டு கம்யூனிசம் நல்லதுன்னு கையெழுத்து போட்டு அவர் சொல்லவே இல்லை. என் உயிர் போனால் போயிட்டு போகுதுன்னு இருந்தார். எத்தனையோ தடவை மனைவி இறந்து போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சரி போனால் போயிட்டு போகுது இல்லையாட்டா. பிள்ளைகள், அந்த பிள்ளை, அது மகன், அவனுக்கு பேர் மிகாய். இந்த பையன் கம்யூனிஸ்ட் நாட்டில் அந்த பிள்ளைகளுக்கு கூட சோறு போடக்கூடாது, அனாதையாக தெரியும் பிள்ளைகள். யாராவது சோறு, அவர் சொல்கிறார், என் மகனுக்கு இறக்கப்பட்டு 2 வாலிப சகோதரிகள் 2 தடவை சோறு கொடுத்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் அரசாங்கம் பிடிச்சிட்டு போய் முழங்கால உடைச்ச ஒரு முடமாய் கிடக்கிறார். கைதிக்குடைய பிள்ளைக்கு சோறு போட்டதுக்காக, கைதியுடைய பிள்ளை, நமக்கு மனம் இறக்கம் வரும்ல, பட்னியாக கிடக்கிறானே, இப்படி சோறு போட்டதுக்கு முழங்கால உடைச்சிட்டாங்க, முடமாக கிடக்கு. எவ்வளவு கொடுமைலாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது, சொல்லுங்காமே, நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதை விட அவர் சொல்லும்போது சொல்வார், படுவேதனையில் பரம வெற்றியில் அந்த புத்தகத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுவார், எங்களுக்கு இதெல்லாம் பெருசு இல்லை,
காலையிலேருந்து இருட்டு வரைக்கும் அந்த மைக்கில் வந்து இயேசுவை விசுவாசிப்பது முட்டாள்தனமானது, நரகமும் கிடையாது, பரலோகமும் கிடையாது, கம்யூனிசத்தை நம்பு, கம்யூனிசம் தான் நல்லது, அதுதான் உலகத்துக்கு தேவையானதுன்னு சொல்லி காதில் 2 பக்கம் சொல்லிகிட்டே இருக்கும் குழாயில். அதுதான் எங்களுக்கு பெருசு. அது அப்படி நீ முட்டாள்தனமாக வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற, இயேசுன்னு பேரை சொல்லி பரலோகம் கிடையாது, நரகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கம்யூனிசம் தான் வாழ்க்கைக்கு தேவையானதுன்னு சொல்லிகிட்டே இருக்கும். விசுவாசத்தை மறுதளிப்பதற்கு எவ்வளவோ வேலைகள் செய்து கொண்டே இருப்பார். அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, ஆச்சரியமாக இருக்கு, எங்களை அறியாத ஒரு ஆண்டவருடைய மகிமை சிறைச்சாலையில் எங்களை தாங்கினது. சொல்லுங்க ஆமென். எங்களுக்கு தெரியாது. சாக்கடையில் பாதாள இருட்டு அறைகளில் முழுசாக இருட்டாக இருக்கும், காற்று ஜன்னலாம் வராது, சாக்கடை நாத்தம் அடிக்கும், அதில் நாங்கள் எங்களுடைய சரீரம் தாழ்ந்த பாதாளத்தில் கிடந்து கொண்டிருந்தது, எங்கள் ஆவியில் நாங்கள் மேலே இருந்தோம்னு சொல்கிறோம். எப்பாவது வாரம் ஒரு தடவை ஏதாவது பீன்ஸ் அது இது கொடுப்பாங்க, சூப்பு, உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக. சத்தான ஆகாரம்லாம் கிடைக்காது. ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா சிலுவை மரத்தில் கட்டி வச்சு எல்லா கைதிகளையும் வர வச்சு முகத்திலிருந்து உடம்பு பூரா மலங்களிக்க வைத்து விசுவாசி பாஸ்ட் இது மாதிரி ஆட்கள்லாம் சிலுவை மரம் செஞ்சு அதில் கை காலெல்லாம் கட்டி எல்லா கைதிகளையும் வர சொல்லி மலமும் சிறுநீர் அப்படியே மேலே இது பண்ணி அப்படியே தூக்கி சாயங்காலம் வரைக்கும் நிறுத்திடுவாங்க. உங்கள் இயேசு எவ்வளவு மனம் வீசுகிறார் பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லுங்க ஆமென். நம்ம சைக்கிளுக்கு காற்றுல அடிக்க வழியிலன்னா கோயிலுக்கே வர மாட்டோம். ரொம்ப சிரமமாக இருக்குது பாஸ்டர், சைக்கிளுக்கு காற்றடிக்க முடியல, அதனால தான் நான் வரல, பெட்ரோல் இல்லை அதனால நான் கோயிலுக்கே வரல. சொல்லுங்க அல்லேலூயா. அதெல்லாம் அந்த தூசியில் நான் நினைத்து பார்ப்பேன், ஆண்டவர் என்ன கோடாக வச்சிருக்காரு, கொழுன்னு தான் வச்சிருக்கிறாரு. வாயை திறந்து கூட சனம் சோத்திரம் பண்ணது இல்லையே, கொழுன்னு தான் கொட்டி வச்சிருக்கிறார். வாயை திறந்து சோத்திரம் பண்ண கூட ஆள் இல்லையே இங்கே. சொல்லுங்க ஆமென். கொஞ்சம் பேர் அவங்க படுற வேதனை புஸ்தகத்தையே படிக்க முடியாது. அதில் ஒரு அற்புதமான சம்பவத்தை சொல்லும்போது சொல்கிறார், அப்படியே மனைவி அவங்கள பிடிச்சிட்டு போய் சொல்ல முடியாத சித்திரவதைகள், கிழிஞ்ச ஆடைகள், குளிர்ந்த ரஷ்யாவில் இந்த ருமேனியாவிலாம் தண்ணி ஐஸாக மாறிடும், டெம்பரேச்சர் கொடூரமாக இருக்கும், அதில் தள்ளிடுவாங்க. அது தள்ளி அரையும் குறையுமா துணியை மீன் பிடிக்கிற மாதிரி கட்டி இழுக்கிறது, மறுபடியும் உள்ளே போடுறது, எவ்வளவோ பரியாசம், சாப்பாடு கொடுக்குறது இல்லை, சொல்ல முடியாத துயரங்கள். அந்த அம்மா அவருடைய பாஸ்ட் மணி எலும்பும் தோளும் கிழிஞ்சு அப்படியே பார்க்க சகிக்க முடியல, பார்க்க உருவமே தளர்ந்துருச்சு, ஆனால் உயிர் தான் இருக்குது. அவருடைய மகனுக்கு ஒரு அனுமதி கிடைச்ச அவருடைய தாயை பார்க்கறதுக்கு. அந்த புத்தகம் அவசியம் படிங்க. தாயை பார்க்கறதுக்கு அந்த மகனுக்கு அனுமதி கிடைத்தது. ரொம்ப நாள் கழிச்சு இவனுக்கு போய் பார்த்தா அடையாளம் தெரியல, சிறை கைதி கிழிஞ்ச ஆடையோட அலங்கோலமாக அந்த மாதிரி நிற்கிது பாஸ்டர் அம்மா. ஆனால் அவன் அந்த சின்ன பையன் ஒரு 14 வயசுக்குள்ள அவன் வந்து நம்ம இயேசுவை விட்டுருவான். என்ன செஞ்சார் இயேசுநாதர் நமக்கு, நம்ம குடும்பத்துக்கு? நம்ம அப்பா கொண்டே சிறையில் போட்டாங்க, அம்மாவை கொண்டே தள்ளிட்டாங்க, சாப்பாடும் இல்லை, போன பள்ளிக்கூடத்தில் பூரா கிறிஸ்தவன்னு சொல்லி இவன் சின்ன பிள்ளையில பைபிள் படித்தது ஏதாவது சொன்னால் விரட்டி விட்டுருவாங்களாம். அப்படியே அழைகிறான் அந்த பிள்ளை, எதுக்கு இந்த இயேசுநாதர், வாழ்க்கையே கஷ்டப்பாக இருக்குது, இயேசுநாதர் வேண்டாம், நம்ம வந்து ரஷ்யாவுடைய கம்யூனிஸ்ட் காரணம் மாறிடுவோன்னு சொல்லி அப்படியே தடுமாறி திரியல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அம்மாவை பார்க்க. சொல்லுங்காமே, சிறை கம்பிக்கு பின்னாடி அந்த காவலர் கொஞ்ச நேரம் தான் பேசணும்னு சிறை காவலர் பிடிச்சி கொண்டு இந்த பையனை நிறுத்துறாங்க. இந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாச்சான், மிகாய் இயேசுவில் உன் விசுவாசத்தை வை அப்படின்னு சொல்லி. சொல்லுங்காமே, உடனே அடிச்சு அந்த அம்மா இழுத்துட்டு போனான் உள்ள, தானும் கட்டி என் பிள்ளையை கெடுக்கிறேன். மிகாய் இயேசுவில் உன் விசுவாசத்தை வை அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான். அவர் சொல்றாரு, அந்த பையன் இவ்வளவு சித்திரவதையும் அனுபவித்துக் கொண்டு இயேசுவை நேசிக்க முடியுமானால் அவரை நானும் நேசிப்பேன் என்று என் மகன் சொன்னான். சொல்லுங்க அல்லேலூயா. இவ்வளவு சித்திரவதைகளையும் ஏற்றுக்கொண்டு இயேசுவை நேசிக்க என் தாயால் கூடுமானால், சும்மா விளையாட்டுக்கெல்லாம் எப்படி விளையாட்டுக்கு எனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு, விளையாட்டுக்கு அப்படி செய்ய முடியாது. இவ்வளவு சித்திரவதை, அவமானம், பசி, பட்டினி, கொடூரங்களை சகித்து இயேசுவை நேசிக்க அவருக்கு முடியுமானால் அந்த இயேசுவை நானும் நேசிப்பேன். சொல்லுங்க ஆமென். பசி பட்டினிலே அப்புறம் அவர் விடுதலை செய்யப்பட்டார். தயவு செய்து அதெல்லாம் படிங்க, சபையில் இருக்குது, வாங்கி கூட படிக்கலாம், எல்லாருக்கும் குடும்பத்துக்கு கொண்டு கொடுங்க, வீட்டில் இருந்தால் படிங்க. உங்கள் துன்பம்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, பெரிய துன்பத்தில் இருக்கும் பாஸ்டர், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. குழுன்னு தான் இருக்கோம், நம்ம எல்லாம் குழுன்னு தான் இருக்கோம், நம்ம ஒன்றும் துன்பத்தில் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன உபவாசம் போட்டு மெலிஞ்சா போயிருக்கீங்க? இல்லை, நான் மெலிஞ்சு போனேன், நானும் போட்டு தான் பார்க்குறேன், கேட்குறேன். உபவாசம் போட்டு ரொம்ப மெலிஞ்சு போனீங்களா? கண்ணெல்லாம் குழி விழுந்தா கிடக்கு, 40 நாள் உபவாசம்லாமா இருந்துக்கிட்டா இருக்கிறீங்க? சொல்லுங்க ஆமென். என்ன குறைச்சல் இருக்கேன்னு கேட்குறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர், சொல்லுங்க ஆமென், சொல்லி முடியாத அந்த மகிமை, படு உபத்திரவத்தில் உங்களுக்கு புரியாது, ஆனால் தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கும். அதை அவர் சொல்லும்போது சொல்றார், நாங்கள் எங்களால் இல்லை, தேவன் எங்களை தாங்குகிறார். சொல்லுங்க ஆமென். நம்மளால ஒன்றும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தாங்க பலன் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட பலனை நமக்கு கொடுக்கிறார். அந்த இடத்தை நோக்கி நம்ம நகரணும். அநேக நேரங்களில் நம்ம சரீர பலன் தான் பெருசு, சரீர கால்குலேஷன், சரீர பிரகாரமான பணம், இது எங்கிட்டு போடும், அது இங்கிட்டு போடும், இப்படி போய் சமாளிப்போம், இதிலே தான் நமக்கு பொழுது ஓடும், அப்படியே விட்டுருவார் ஆண்டவர். அதுதான் இங்கே முக்கியம். சொல்லுங்க ஆமென். தேவனுடைய ஆவிக்குரிய வல்லமை அது கிடையாது. இதை தூக்கி இங்கிட்டு போடுவோம், அதை தூக்கி அங்கிட்டு போடுவோம், இதை சொல்லி உல்டா கல்ட்டாலாம் பண்ணி இப்படியே ஓட்டிகிட்டே இருப்போம். ஆண்டவர் தலையிட மாட்டேங்கிறார். நீ தேவன் தலையிடணும்னா அவரை நோக்கி திரும்பிடணும். சொல்லுங்க ஆமென். அவர் தலையிடுவார்.
அவர் தம்முடைய வழியில் அதை செய்வார். சொல்லுங்க ஆமென். தன்னுடைய வழியில் ஆண்டவர் அதை செய்வார். தனக்கு ஒரு காரியங்களை வைத்திருக்கிறார். நீ அங்க திரும்பி அங்கதான் அவருடைய மகிமையை காண முடியும். என் வழியில போற ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் போட்டு பின்னாடியே வாங்க. நிறைய பேர் கெடுறதுக்கு தான் காரணம். நான் போற ஆண்டவரே தொடங்க போறேன், இதை செய்யலான்னு இருக்கேன், நீங்க அப்படியே எனக்கு ஒரு சாங்ஷன் லெட்டர் போட்டு விடுங்க, போட மாட்டார். கர்த்தருடைய வழி, சொல்லுங்க ஆமென், கர்த்தருடைய பாதை, அதை தேவன் வைத்திருக்கிறார். அதை நாம் கண்டுகொள்ள முடியும். உத்தமமும் உண்மையுமான ஜெபங்கள் அதை கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் மட்டும் வனாந்தரம் அப்படியே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் மழையாய் நனையும் போது, சொல்லுங்க ஆமென், வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். சொல்லுங்க அல்லேலூயா. இது மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அநேக நேரங்கள்ல இது எப்படி ஆகும் ஆண்டவரே நிமிந்து பார்க்கிறீங்களா? சொல்லுங்க ஆமென். நம்ம மூளை அறிவு நம்முடைய பலனை கம்மியா வச்சிருக்கிறதுனால இது எப்படி ஆகும் ஆண்டவரேன்னு எல்லாரும் கேட்போம். நான் நேற்று ஜெபிக்கும் போது ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே 3 ஏக்கர், உங்களுக்கு எப்படி தெரியுது அதை பற்றி காரியம் இல்லை, 3 ஏக்கர் தான் வாங்கியிருக்க ஆண்டவரே, வயசு 53 54 ஆகுது, அந்த ரோட்டு மார்க்கெட்டில் ஒரு 10 ஏக்கர் எனக்கு வேணுமே ஆண்டவரே, வேலை நிறைய திட்டம் இருக்கு, நிறைய நிறுவனங்கள் நிறுவ வேண்டியது இருக்கு, வருஷத்துக்கு ஒரு 20 பாஸ்டர் உருவாக்கணும், அந்த இடத்துல நிறைய அனாதை பிள்ளைகள் அது இதெல்லாம் பள்ளிகள் நிறைய செய்ய வேண்டியிருக்கு, மிஷினரி வேலை, வானமும் பூமியும் முடியாது, இடம் உங்கள்கிட்ட இருக்கு, காசும் உங்கள்கிட்ட இருக்கு. சொல்லுங்க ஆமென். என்னட்ட இல்லை, வயசு கூடுதே, ஏதாவது செய்யணுமே. இது விளையாட்டுக்கு சொல்லல, இந்த விசுவாசம் எட்டும். சொல்லுங்க ஆமென். இது நம்முடைய பலனுக்கு அப்பாற்பட்டது. இது நம்முடைய பலனுக்கும் அறிவுக்கும் அப்பாற்படத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. தேவனுடைய குமாரன் என்னப்படும். இது எதுக்கு இந்த பதில் சொல்லப்படுது? நான் புருஷனை அறியேனே, புருஷனை அறியேனே. சொல்லுங்க அல்லேலூயா. புருஷனை அறியேனே. அவர் என்னத்தை மனசுல வச்சு சொல்லுகிறா? கல்லறிவார்களே. யோசேப்புக்கும் தெரியும், யோசேப்பும் மரியாளும் கூடி வரல, கணவன் மனைவியை வாழ தொடங்கல, கணவனும் மனைவியுமா வாழ தொடங்கல, கர்ப்பவதி ஆகிறதுக்கு உலக பிரகாரமா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே, கல்லறிவார்களே. அதை தான் சொல்றா, நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்? சொல்லுங்க அல்லேலூயா. பதில் சொல்லப்படுது. ஆனா நிறைய படித்த சகரியாவுக்கு பதில் சொல்லப்பட்டுச்சான்னு பாருங்க. நிறைய படித்த பைபிள் பொழுதன்னைக்கும் படிக்கிறவர், பொழுதன்னைக்கும் பைபிள் படிக்கிறவர், பைபிளை போதிக்கிறவர் சகரியா. அது மட்டுமல்ல, தினமும் ஜெபிக்கிற மனுஷன். நான் நினைக்கிறேன் அடிக்கடி எனக்கு அந்த வேத பகுதி பிடிக்கும். அடிக்கடி காபிரியல் தூதன் இறங்கி வந்து சொல்லுகிறான் அந்த வார்த்தையை, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியாவே எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணாரு தெரியல, ஒரு ஜெபத்தையும் விட்டுறது. ஆண்டவரே குழந்தை இல்லாமல் இருக்கிறேன், டப்புன்னு போயிட்டேன்னா அடுத்து உங்களுடைய ஆலயத்தில் வந்து தூபம் காட்ட, ஒரு சாம்பிராணி காட்ட, ஜனங்களுக்காக ஜெபம் பண்ண எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே. ஏன்னா பிரதான ஆசாரியனுடைய பிள்ளை தான் அடுத்தடுத்து வர முடியும். அந்த ஆசாரியனுக்கு பிள்ளை இருந்தால் தான் அடுத்து என்ன செய்ய முடியும்? கோயிலுக்கு வர முடியும். அது பழைய ஏற்பாட்டினுடைய கட்டளை. ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் அவன் வந்து உங்களுடைய ஆலயத்தில் ஒரு தூபம் காட்டி மக்களுக்காக ஜெபம் பண்ணி உனக்கு வேலை செய்வானே, எனக்கு ஒரு பிள்ளை கொடுக்க இடத்துல இறக்கம் இல்லையா? அந்த ஜெபமும் டெய்லி ஓடுது. வேதத்தையும் படிக்கிறான், வேதத்தையும் போதிக்கிறான், ஜெபமும் ஓடுது. எதுவுமே குறையில்லை, எதுவும் குறையா இல்ல, எல்லாம் கிளியனா போயிட்டு இருக்கு. கர்த்தர் மனம் இறங்குகிறார், காபிரியல் தூதன் வருகிறான். சொல்லுங்க ஆமென். சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியாவே உன் வேண்டுதல். இப்ப இவன் தன்னுடைய குடுகுடு இந்த சரீரம் குழண்டு போனது, சரீரம் தளர்ந்தது, தோல் சுருங்கினது, கைகால் ஆடுறது, இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு சொல்றான், இதை நான் எதினால் அறிவேன். புரியுது உங்களுக்கு? சொல்லுங்க ஆமென். சொல்றது பக்கத்து வீட்டுக்காரர் கிடையாது, சொந்தக்காரன் வந்து சொல்லல, இவன மாதிரி இன்னொரு ஊழியக்காரர் வந்து சொல்லல, காபிரியல் தூதன் இறங்கி வந்து சொல்லுகிறான். நான் அடிக்கடி இதை ரியலைஸ் பண்ணேன். தூப பீடத்தின் வலது பக்கத்துல வந்து தரிசனமானா, தூப பீடத்தின் வலது பக்கத்துல வந்து நின்று சொல்றான். அப்படி கண்டு கலங்கி, சகரியா அதை கண்டு கலங்கி, வாழ்க்கையில் ஒரு தடவை கூட காபிரியலை பார்த்ததில்லை, அப்படியே பார்த்து கண்டு கலங்கி பயமடைந்துன்னு வசனம் சொல்லுது. சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்கள்லாம் நம்ம ரொம்ப புத்திசாலியா இருக்கிறத விட மக்கா இருக்கிறது ரொம்ப நல்லது. மக்கா வந்து வாயை மூடிட்டு, ஆண்டவரே ஏதோ நடக்கட்டுமே, ஏசப்பா ஆண்டவரே ஏதாச்சும் கிருபை நடக்கட்டுமே, வாயை மூடினா பெருசு. இது பெரிய புத்திசாலி போதகர், மக்களுக்கு போதிக்கிறவர் கேட்கிறேன், இதை எதினால் நான் அறிவேன். கை காலெல்லாம் சுருங்கி இருக்கே, இதுக்கும் தான் விசுவாசத்துக்கும் தொடர்பு இருக்கு. கை காலெல்லாம் சுருங்கி இருக்கு, தோல் சுருங்கிருச்சு, கண் பார்வை மங்கிருச்சு, கொடகொடன்னு ஆயிட்டேனா, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லுகிறீரே, இதை நான் எதினால் அறிவேன். சொல்லுங்க அல்லேலூயா. விளங்கமா முடியுது. மரியாள் சொல்லுகிற ஜெபம், இதோ நான் கர்த்தருடைய அடிமை, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது. எனக்கு பிடித்த வார்த்தை, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து எங்கேயாவது போனா இதை தான் எழுதுவேன். Behold, I am your servant, let your will be done in my life. Behold, I am your servant. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய சித்தம் எதுவோ அது என் வாழ்வில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க ஆமென். ஆனா போதகர் பயிற்சி பெற்ற சகரியாவுக்கு அது வரல. 2 பேருக்கும் ஒரே செய்தி, உனக்கும் குழந்தை கிடைக்கும் காபிரியல் சொல்லுகிறான், சகரியாவுக்கும் உனக்கும் முதிர்ந்த வயதுல உனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்றான். ஆனா சகரியாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு? இதை நான் எதினால் அறிவேன். ஏன்னா எனக்கு நிறைய பைபிள் தெரியும், நிறைய வேத வசனம் தெரியும், ராத்திரி போல நான் போதிக்கிற ஆளு, இதை நான் எதினால் அறிவேன். சொல்லுங்க ஆமென். உன்னை வாயை மூடுறதான் வேலை, இந்த உலர் வாயை மூடி தைக்கிறதான் வேலை, வேற வழி இல்லை. உருப்படாத இந்த வாயை மூடி தச்சு, கர்த்தாவே உம்மால் ஆகும்னு சொல்ல உனக்கு தெரியல, உம்மால் இது முடியும் ஆண்டவரேன்னு உனக்கு சொல்ல உனக்கு அந்த அளவுக்கு என்ன இல்லை. டெய்லி ஜெபம் பண்ணாலும் அந்த ஒரு தெய்வ விசுவாசம் இல்லை.
அதனால தான் சொல்கிறார், அந்த புள்ள பிறந்து பேர் வைக்கிற வரைக்கும் நீ ஊமையாக இருந்து பேன்னு அலை. ரொம்ப புத்திசாலியாக இருக்க. விசுவாசத்துக்கு பதிலாக புத்தி தான் உனக்கு கூடியிருக்கு. நான் உடைய அடிமை, எனக்கு ஆகட்டும்னு சொல்றதுக்கு பதிலாக இதை நான் எப்படி அறிவேன்? ஏதாவது மேப் கொடுப்பீங்களா ஆண்டவரே? ஏதாவது மேப் வரைஞ்சு கொடுக்க மாட்டார். சொல்லுங்க ஆமென். விளையாட்டுக்கு சொல்லல, தேவன் எப்படி செய்வார்ங்கிற கேள்விக்கு பதில் கிடையாது. ஆண்டவர் இதை எப்படி நிறைவேற்றுவார்ங்கிற கேள்விக்கு பதில் கிடையாது. சொல்லுங்க ஆமென். தேவனால எல்லாம் கூடும் என்கிறதா. நீங்க அந்த இடத்தை நகர்படி செய்வார், அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போவார். சொல்லுங்க ஆமென். விசுவாசமும் கீழ்ப்படிதல் உள்ள மனிதர்கள் அந்த இடத்துக்கு நடத்தப்படுவார்கள். விசுவாசமும் கீழ்ப்படிதல் உள்ள அந்த இடத்தை நோக்கி நகர்த்தப்படுவார்கள். ஸ்தோத்திரம். ஒரே ஒரு சின்ன சாட்சியை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. பாஸ்டர் பால் யாங்கிச்சோ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஊழியத்தை ஆரம்பித்தார், ஊழியத்தை தொடர்ந்தார். அவர் அதிக நேரம் ஜெபத்தில் நேரத்தை செலவிடுவார். அதிக நேரம் ஜெபத்தில் மன்றாடி ஜெபத்தில் ஆண்டவரிடத்தில் நேரத்தை செலவிட்டு கிருபைகளை பெறுவதற்காக. அப்போ அவருடைய சபை வளருது. 1000ஆகுது, 10,000 மாறுது. அப்படி வளர்ந்து கொண்டே 10,000 பேர் உள்ள சபையாக மாறுது, வளர்ந்து கொண்டே போகுது. அப்போ ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவருடைய பாதத்தில் போய் பரிசுத்த ஆவி நிரம்பி ஆராதனை செய்து ஜெபம் பண்ணுவார். ஆராதனை செய்து ஜெபம் பண்ணுவார். யூடியூப்ல நிறைய பால் யாங்கிச்சோ சாட்சியெல்லாம் வந்துட்டு இருக்கு தமிழ்ல. பால் யாங்கிச்சோ தென்கொரியா. அப்போ ஒவ்வொரு நாள் காலையில் போவார், மன்றாடி ஜெபம் பண்ணுவார், வழிநடத்தலை பெற்றுக்கொண்டே இருந்தார். ஒரு நாள் தேவனுடைய ஆவியானவர் அவரோடு இடைபடும் போது, இந்த சபை இதோட இந்த வளர்ச்சி நிற்குது, நீ என்ன செய், யோய்டோ அப்படிங்கிற இடத்துக்கு போ. அந்த இடத்துல யோய்டோங்கிற இடத்துல பெரிய தீவு, பெரிய நகரம் உருவாக்கிட்டு இருக்கு. அங்கே விஸ்தாரமாக உன் சபையை கட்டு. அங்கே போய் சொல்லுங்க ஆமென். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இது விளையாட்டாது. அங்கே போய் நீ என்ன செய், புதிய நகரம் உருவாகுது தென்கொரியாவில், அங்கே போய் இடத்த வாங்கி 1,00,000 பேர் உட்கார அளவுக்கு பெரிய சபையை கட்டு. சொல்லுங்க ஆமென். இவர் கீழ்ப்படிந்து போறார். போய் ஆண்டோட, இது ஒரு பெரிய அருமையான கதை. ஆனால் அதுக்கு நிறைய ஜெபம் இருக்கிறது. போய் அந்த மேயர் வரிசையில் போயிருக்கிறார் அப்ளிகேஷனோட. எல்லாரும் போகிறாங்க, கிறிஸ்தவர்களுக்குன்னு இடம் ஒதுக்கணும்ல, அதில் போய் இவரும் போய் இந்த மேயர்கிட்ட போய் அப்ளிகேஷன் கொடுக்குறார், எங்களுக்கு சபை கட்டணும். அவர் பார்த்துட்டு அவர் தான் அத்தாரிட்டி கேட்குறார். நீங்கள் இந்த சத்தம் போடுவீல்ல, சத்தம் போடுவிய, கைதட்டுவிய, கூப்பாடு போடுவிய, சத்தமாக பாடுவிய, பேயெல்லாம் விரட்டுவிய, ஓவராக சத்தம் போட்டு யாரையும் குடியிருக்க விட மாட்டிய, நீங்கள் தானே அது, நீங்கள் பெந்தகோஸ்தே தானே. அவர் அப்படி இல்லை, நீங்கள் பெந்தகோஸ்தே தானே. ஆமையா, உங்களுக்கு இடமே இங்கே இல்லை, இது அமைதியின் நகரம், போயிரு வராத, இது அமைதியின் நகரம், யோய்டோ, அமைதியாக குடியிருக்கிறவங்களுக்காக அந்த நகரத்தை நாங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம், இங்கே வராத போயிரு. ஆண்டவரே, அவருக்கு திரும்பி வந்தார். நீர் போக சொன்னீர் ஆண்டவரே, நான் போனேன். அடுத்து வந்து தேவனே நீர் போக சொன்னு போனேன். அப்ளிகேஷனை கொடுத்த அந்த மேயர் முகத்தில் அடிக்காத வரைய விரட்டி விட்டான். அவர் அழுது தொடர்ந்து ஜெபம் பண்ணார். உடனே இல்லை, தொடர்ந்து பாரப்பட்டு ஆண்டவரே நீர் சொன்னீரே இது இல்லையே. அப்போ நீ தொடர்ந்து ஜெபம், ஒரு நாள் இல்லை, தொடர்ந்து மன்றாடி ஜெபம் பண்ணிட்டு இருக்க. அப்போ கர்த்தர் மெதுவாக அப்படி சத்தம், உன்னை யார் போய் மேயரை பார்க்க சொன்னது? நான் சொல்லலையே. மேயர்கிட்ட போய் மனு கொடுக்க சொல்லலையே. நான் இப்போ என்ன செய்யறது ஆண்டவர்? மேயர் தானே கையெழுத்து போடணும். மேயர் கையெழுத்து போட்டு இந்த இடத்த சாங்ஷன் பண்ணா தானே நான் என்ன செய்வேன்? சொல்லுங்காமே. மறுபடியும் ஜெபம் பண்றார். இது விளையாட்டா எடுத்துக்கொள்ளாதீங்க. தேவனுடைய வழிகள் ஆராயப்படாதவைகள், வசனம் சொல்ல அதிசயமானவைகள். மறுபடியும் உட்கார்ந்து தொடர்ந்து மன்றாடி ஜெபம் பண்றார். அப்ப ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர், அந்த மேயருடைய மாமியார் இருக்கு, நீ போய் அதுக்கு சுவிசேஷம் சொல்லி ஜெபம் பண்ணு. அது எப்படி பேசுவார்? பேசுறவங்களுக்கும் கேட்கறவங்களுக்கு தான் அது புரியும். உங்களுக்கு எப்படி புரியும்? பேசுறவருக்கும் கேட்கறவருக்கு தான் புரியும். நேராக போயிருக்கிறார். அவங்க பிரதரன் அசம்பிளியை சேர்ந்தவங்க. அவருடைய புத்தகம் 4ஆம் பரிமாணத்தில் இந்த சாட்சி இருக்கு. 4ஆம் அந்த இடத்துக்கு போய் அந்த அம்மாட்ட போய் சுவிசேஷம் சொல்றார். அம்மா, நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் பிரதரன் அசம்பிளியில் இப்படி இருக்கிறீங்க, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஊழியம் செய்யணும். பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் இருக்கு. சொல்லுங்க ஆமென். நீங்கள் பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணி இதோட நிற்கிறீங்க, பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் இருக்கு, பெற்றுக்கொள்ளணும், வரங்கள் இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. அவங்களும் சபைக்கு வர, அவங்க மட்டும் வசதியானவங்க காருக்கு வந்திருப்பாங்க. அந்த அம்மா வந்து அங்கே பரிசுத்தாவின் அபிஷேகம் கிருபைகள் எல்லாம் பெற்றுக்கொள்றாங்க. அது ஒரு அனுபவம் பெற்றுக்கொள்றாங்க. இப்போ மறுபடியும் சொல்றார், இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் இல்லை, நீங்க உங்க மருமகளையும் நீங்க கூட்டிட்டு வரணும். நீங்க பரலோகத்துக்கு போனா உங்க வீட்டில் இருக்கலாம் போக வேண்டாமா? அங்க சொல்றாரு, அந்த புத்தகத்தை எழுதுறாரு, இங்க மாமியாருக்கு இருக்கிற செல்வாக்கு மாதிரியே கொரியாவிலையும் மாமியார்களுக்கு செல்வாக்கு இருக்கு. கடைசி காலத்துல தான் சாவி கொடுப்பா போல் இருக்கு. அதனால மருமக அங்க முட்ட முடியாது. மாமியார் கார்ல ஏறுனா மருமக ஏறியறணும் போல் இருக்கு. அங்க உள்ள நிலைமை. மருமகளும் வந்திருக்கு. மருமகளும் இங்க வந்து ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் கிருபைகள் எல்லாம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று சந்தோஷமா ஊழியம் செய்யறாங்க. இப்ப சொன்னாராம், நீங்க 2 பேரும் பரலோகம் போனா உங்க வீட்டுக்காரர் போக வேண்டாமா? மாமியார் வந்துட்டியே, மருமகன் வந்துட்டியே, சுவாசி ஆயிட்டியே, உங்க வீட்டுக்காரர் அவர் மேயர், அவருக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படி எழுதுறார். அவருக்கு ராத்திரி பகலாம் அந்த பெரிய இதை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறார். அவருக்கு வர முடியாது. அவர் வரணும். அவர் என்ன செய்யணும்? மனைவியை மிஞ்சி மேயராவது மண்ணாங்கட்டியாவது. எங்க குடும்பம் நடத்துறது? கடைசியில் அவர் வந்து பார்த்தா இவர் நிற்கிறாராம். மேயரை பிடிச்சா, நீங்க கோயிலுக்கு வந்தே ஆகணும், ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், நீங்க வரணும்னு அந்த மாமியாரும் அம்மா மனைவி 2 பேரும் பிடிச்சி கைப்பிடியா காரை பிடிச்சி கொண்டு வந்துச்சு. வந்து பார்த்தா இவர் என்ன பிரசங்கம் பண்றாரு. யார் பண்றது? இந்த பக்கமே வராது, சத்தம் போடுறவங்க, பேய் விரட்டுறவங்க இந்த பக்கம் வராதுன்னு வரணும். அவர் சொல்றாரு, அவர் எதிர்பார்க்கல, நான் தான் பிரசங்கம் பண்ணேன், நான் தான் பிரசங்கம் பண்ணேன். அவரும் ரட்சிக்கப்பட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. அவரும் அபிஷேகம் பெற்றார். அவரும் தேவனுடைய அன்பை ருசித்தார்.
கர்த்தர் வேற திட்டம் வைத்திருந்தால் நான் போய் அப்ளிகேஷன் நீட்டிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாரு. கர்த்தருக்கு வேற திட்டம் இருந்தது, ஆண்டவருக்கு வேற பிளான் இருந்துச்சு. நான் அப்ளிகேஷன் நீட்டி எல்லாருமே லைன்ல நின்றுட்டு இருந்தேன். பிறகு அவர் சொல்லும்போது சொல்றாரு, அந்த இடம் ஒதுக்கப்பட்டது, அந்த கட்டுமானத்துக்கான எல்லா லோன்களும் சாங்ஷன் பண்ணார். பெரிய ஆலயத்தை கட்டுவதற்கான எல்லா திட்டங்களும் பணங்களும் எல்லாம் சாங்ஷன் பண்ணப்பட்டது. பிறகுதான் நாங்கள் கொடுத்தோம்னு சொல்றாரு. சொல்லுங்க ஆமென். இது கேட்க சுவாரஸ்யமான கதையில் தான் நடந்தது. தேவனுக்கு சொல்லுங்க ஆமென் எவ்வளோ வழிகள் இருக்கு. இந்த இடத்துல நின்று ஒரு தம்பி சாட்சி சொன்னான். பிரகாஷ்னு ஒரு பையன், இங்கே பட்டுக்கோட்டை பக்கம், இந்து குடும்பங்கள் பில்லி சுனியை வச்சு இந்த பாலிடெக்னிக்கில் படித்த பையன். ஒரு சாட்சி கூட இப்போ வந்திருக்கு யூடியூப்ல, பைத்தியக்காரனா அலைஞ்ச பையன். இங்கே வந்து சாட்சி சொன்னாப்புல, இந்த பாலிடெக்னிக்கில் படிச்சுட்டு பில்லி சுனியம்லாம் வச்சு பைத்தியக்காரன மாதிரி ரோட்டை அலைஞ்சிக்கிட்டே இருக்கான். எந்த ஊருக்கு போய் இறங்கிட்டா அந்த ஊரில் அவன் ஊருக்கு போக தெரியாது. ஏதாவது ஊருக்கு போய் இறங்கிட்டானா சொந்த வீட்டுக்கு சொந்த ஊருக்கு போக அவனுக்கு தெரியாது, அலைந்து கொண்டிருப்பான் பிச்சைக்காரனா. அப்போ பட்டுக்கோட்டையில் அவனை பிடிச்சி கொண்டு போய் வச்சு ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஜெபம் பண்ணுறான். கிறிஸ்தவ குடும்பம் ஜெபம் பண்ணி சாசவனை விட்டு விரட்டின பிறகு அவன் தெளிஞ்சிடறான், நல்லா ஆயிட்டான், கடவுள் கிருபையில் சுகமாயிட்டான். பிறகு அவன் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். சொல்லுங்க ஆமென். ரொம்ப ஏழை குடும்பம், தகப்பன் இல்லைன்னு நினைக்கிறேன், ரொம்ப யாரும் உதவி செய்ய முடியாத ஏழை குடும்பம். ஆண்டவரே எனக்கு அவனுக்கு ஒன்று சபையில் வந்து அழுது ஜெபிக்கிறதா, வேற வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை. சபையில் வரும் அழுது ஜெபிப்பேன், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு இறக்கம் செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னை கை தூக்கி விட யாருமே இல்லை, என்னை தேடி வர யாருமே இல்லை, இயேசுவே நீ சுகமாக்கினவரே. அழுவான், ஜெபமும் தெரியாது. சாட்சி உங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்வியலில் போடுறேன் கேட்டு பாரு. அழுவான், ஜெபம் பண்ணுவான், அழுவான் ஆண்டவரே. இப்படி கொஞ்ச நாள் ஓடுது, மாசக்கணக்கில். யாராவது கிறிஸ்தவ விசுவாசிகள் சோறு கொடுப்பாங்க, அவன் சபையில் உட்காந்து அழுவான், இயேசுவே எனக்கு இறக்கம் செய்யும், ஜெபம் பண்ணு. சொல்லுங்க ஆமென். ஒரு நாள் ஆண்டோடைய சத்தம் உண்டாகுது, சிங்கப்பூருக்கு போ, சிங்கப்பூருக்கு போ, பாஸ்போர்ட் வச்சிருக்கிறான், யார்கிட்ட போகிறது, யார் வேலை கொடுப்பா? சாட்சி கிறிஸ்தவ வாழ்வியில் போடுறேன் கேட்டு பாருங்க. சிங்கப்பூருக்கு போனால் எங்கே போகிறது, யார் அப்பாயின்மெண்ட் அடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறான். சரி கீழ் பண்ணி போயிட்டான். போய் டூரிஸ்ட் விசாவில் போய் இறங்கி தட்டு மாதிரி ஒரு காப்பி கடையில் உட்காந்துருக்கிறான். காப்பி கடையில் அங்கே தானே உட்கார முடியும். ஒரு கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துகிற ஒரு அம்மா சிஇஓ, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நிறைய பேரை வச்சு வேலை பார்க்குற ஒரு சிஇஓ, ஒரு சைனீஸ் கிறிஸ்டியன் விசுவாசி. தேவன் அந்த மட்டும் டக்குன்னு சொல்றாரு, இந்த காப்பி கடைக்கு போ, அங்கே ஒருத்தன் வந்திருக்கான். இதெல்லாம் கேட்க எவ்வளவு இதாக இருக்கும் தெரியல, கேட்கவே ரொம்ப சிரமமாக இருக்குல்ல நமக்கு. இந்த காப்பி கடையில் ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கிற, நீ அங்கே போ. அந்த அம்மா வருது, காரை விட்டு இறங்கி காப்பி கடையில் உட்காந்தா, இவன் உட்காந்துருக்கான். என்னன்னு பேச்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி, நான் என்னப்பா யாருப்பா எங்கேருந்து வந்து எனக்கு தெரியல, சிங்கப்பூருக்கு போன்னு ஆண்டவர் சொன்னார், நான் இங்கே வந்து இந்த காப்பி கடையில் உட்காந்துருக்கேன். சொல்லுங்காமே, நான் தேடி வந்து ஆள் நீ தான் வானவனை பிடிச்சிட்டு போய் சொல்லுங்காமே. அவன் இப்போ 4-5 பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் ஒரு என்னமோ ஒன்று போட்டுருச்சு, என்னமோ ஒரு அதிபர், என்னமோ ஒரு தொழில் அதிபர் மாதிரி ஒரு சிங்கப்பூரில். கேட்குறீங்களா? சொல்லுங்க ஆமென். இதெல்லாம் விளையாட்டு கதை இல்லை, இது எங்கே நடக்குது? சொல்லுங்க ஆமென். தேவன் அதை உருவாக்குகிறார். ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும். ஆவி ஊற்றப்படும் போது வனாந்தரம் வயல்வெளியாக மாறும், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாய் மாறும். வெட்டாந்தரை தண்ணீரால் நிரம்பி, அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய மக்கள் தேவனுக்குள்ள போகணும். உங்களுடைய நேரங்கள் ஆண்டவரோடு அசைக்கப்படணும். நம்ம அதிகமான நேரம் வேற காரியங்களுக்கு செலவிடுகிறோம். ஒரு அதிகாரம் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு வைத்திருக்கிறார். நேரம் இல்லை, அடுத்த வாரத்தில் சிந்திப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமா? நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே, தேவனால் கூடும், தேவனால் கூடும். ஆமென். உன் இருளை வெளிச்சமாக்குகிறது கர்த்தரால் கூடும். ஸ்தோத்திரமான எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்கா எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே அணைந்த விளக்கல்ல, தேவனுடைய அபிஷேகம் பாய்ந்து வருகிறது. ஒரு புதிய அபிஷேகம். நான் நம்பும் கேடகம், நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம், தெய்வம் நீர்தான், தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தான், தூயவர் தூயவரே.
விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் வரை, எரிந்து கொண்டிருப்பேன். எரிந்து கொண்டே இருப்பேன். Glory to God. தேவ ஆவியில ஓ ஷகரா தியாந்தரபா கஷ்யந்தரபா யதமரா கஷ்யந்தரா தியாந்துரியந்தரபா. Glory. ஆமென். ஒரு புதிய அபிஷேகம் ஆண்டவரே, புதிய அபிஷேகம் ஒவ்வொரு ஆத்துமாவை. ஆமென். எரிந்து கொண்டே இருப்பேன். Holy Lord, you are holy. நான் நம்பும் கேடகம் நீர் ஒருவரே. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. முழு உள்ளத்தோடு சொல்லுவோமா? நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், தூயவர் தூயவர் துதிக்கு ஆறுதல். தூயவர் தூயவர் துதிக்கு உன்னதமானவருடைய மகிமை, பரிசுத்த ஆவியானவர், புது கிருபை ஆண்டவர் சோர்ந்த உள்ளத்தில் நிரப்பும். தேவ அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் எல்லாரையும் நிரப்பட்டும். புது கிருபை. துதிக்கு holy. கரங்களை உயர்த்துவோமா? நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். உன்னுடைய கஷ்டம் தேவனுக்கு மறைவா இருக்கிறது என்று எண்ண வேண்டாம் பிள்ளையே. என்னுடைய வேதனை, என்னுடைய கண்ணீர் என் ஆண்டவருக்கு மறைவாக இருக்கிறது என்று எண்ண வேண்டாம். என்னுடைய கஷ்டம், என்னுடைய நிர்பந்தம், ஆமென், என்னுடைய துயரம் என் ஆண்டவருக்கு மறைவா இருக்கிறது என்னாது. ஹல்லேலூயா. நான் படுகிற கஷ்டம், துயரம், பாடு என் ஆண்டவருக்கு மறைவா இருக்கிறது என்னாது. அது வெளியே அவருக்கு தெரிந்திருக்கிறது. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். ஆவி, பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்தை வயல்வெளி ஆக்குகிறார். வெட்டாந்தரையை தண்ணீர் நிற்கிற தடாகமாக்குகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். இன்னும் நெருங்கி சேர, இன்னும் கிட்டி சேர, இன்னும் உடைய பாதத்தில் சேர, இன்னும் உடைய பாதத்தில் நெருங்கி சேர ஆண்டவரே, உடைய மகிமையை காண எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்கள் மறுரூபமாக கிருபை செய்யும் ஆண்டவரே. மனுஷ பலத்திலிருந்து தேவ பலத்துக்கு நேர ஆண்டவரே மாற எங்களுக்கு கிருபை செய்யும். தேவனுடைய அற்புதங்களை நாங்கள் பார்க்கும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மலையின் மேல் இங்கே ஏறிவா என்று சொன்னீரே, அப்படியா நாங்கள் ஆவிக்குள்ளாக்கப்பட கிருபை செய்யும், ஆவிக்குள்ளாக்கப்பட கிருபை செய்யும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் ஆண்டவரே. மாம்ச சிந்தையிலிருந்து பரிசுத்த ஆவிக்குள்ளாக்கப்பட ஆவியானவர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை எல்லாரையும் பலப்படுத்தும், ஆவியில பலப்படுத்தும், கிருபையில பலப்படுத்தும், சத்தியத்துல பலப்படுத்துவீராக. சோர்ந்து போன பிள்ளைகள் எல்லாம் விசுவாசத்துல பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய ஜனத்தின் மேல உடைய கிருபையும் ஆசீர்வாதமும் தங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியில பலப்பட்டு, விசுவாசத்துல பலப்பட்டு ஆண்டவரே முன்னேறி செல்ல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீரா. அப்படி எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, இயேசுவுடைய பரிசுத்த நாமத்திலேயே பிதாவே.